வணக்கம். துரோகத்தால் அதிமுக இன்னைக்கு 2ஆக இல்லை, 3ஆக இல்லை, பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது. ஒன்றுபட்டால் மட்டும்தான் அதிமுக வெல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி கட்சியை துரோகம் செஞ்சுக்கிட்டு பிளவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இது கட்சிக்கு அழகு இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்தி வந்த இந்த கட்சி அழிவு பாதைக்கு கொண்டு செல்றார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காட்டமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. நம்ம சிரிப்பு போலீஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி சிரிப்பு அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் அப்படின்னு விமர்சனமும் வச்சுருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஜெயக்குமார், ஆர்வி உதயகுமார், கேபி முனிசாமி போன்றவர்களெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக எதிர்த்து பேசுகிறது. ஓ பன்னீர்செல்வம் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஆர்வி உதயகுமார், கேபி முனிசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய நிழலாக ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு 3 பேர் தெளிவாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய எந்த ஒரு தொடர்புலையும் இன்றைக்கி கிடையாதுங்க. கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர், கட்சி சின்னத்திற்கு எதிராக செயல்பட்டவர், கட்சிக்கு எதிராக தேர்தலை சந்தித்தவர், மக்கள் அதிமுக தொண்டர்களை பிளவுபடுத்துவதற்காக ஓ பன்னீர்செல்வம் முயற்சி பண்ணார். இப்படி அதிமுக கட்சிக்கே துரோகம் செய்த ஓ பன்னீர்செல்வத்தை எப்படிங்க கட்சியில் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு ஆர் உதயகுமாரும் கேட்குறாரு, கேபி முனிசாமியும் கேட்குறாரு, ஜெயக்குமாரும் கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் கட்சியிலிருந்து சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் மத்தியில் கேபி முனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பார், என்ன கூட கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. கட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் என் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அதனால் என்னை கட்சியிலேருந்து நீக்கியிருந்தாங்க. அதன் பிறகு கட்சியில் இணையணும்னு நான் மிகப்பெரிய தியாகமெல்லாம் செஞ்சுருக்கிறேங்க. கட்சியில் இணைந்தே ஆகணும். தலைவர் எங்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்து அவருடைய கூட்டங்களை கலந்துக்கிறது, அவங்க கூடவே இருக்கிறதுனால ஏன்பா தொடர்ந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசி எங்களை கட்சியில் இணைத்து கொண்டாருங்க. அப்படி ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரா? என்னைக்காவது இருந்திருக்கிறாரா? அப்படி இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் வரும், சரி நம்ம இணைத்து கொள்ளலான்னு. இன்றைக்கி கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு தருணங்களில் நீதிமன்ற வழக்குகள் தொடர்ந்து இப்படி செய்கின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தால் எப்படிங்க இணைக்கிறேன்ற எண்ணம் வரும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் கேபி முனிசாமியும் முன்வைக்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் அவருக்கு எந்த எல்லை கொண்டாலும் போய் பேசுவார். அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இனி தேர்தல் நெருங்குது, இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது. இந்த இடத்துல அதிமுக ஒன்றிணைந்தால்தான் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகின்ற பட்சத்தில், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகின்ற பட்சத்தில் இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் எங்கே இருக்கிறாரு? பாஜகனுடைய ஆதரவில் இருக்கிறாங்க. பாஜகனுடைய ஒரு விங்கில் வருகின்ற பொழுது இன்றைக்கி கூட்டணின்னு வந்துட்டாங்க. இன்றைக்கி இப்படி பேசுகிறவங்கெல்லாம் எப்படி முகத்தை பார்த்து பேசுவாங்க அப்படின்னு தெரியல. இதெல்லாம் அரசியல் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி கடந்து போனாலும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்கும்ங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவை ஒரு விமர்சனம் பண்ணி பேசினா கூட தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதல்வரா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த முதல்வரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அதிக அளவில் இருக்குது. யாருடன் கூட்டணிங்கிறத விட பாஜக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், பாமக இப்படின்னு ஓரணியில் மெகா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆட்சி மாற்றமா, அதிகார மாற்றமா, அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்து 2026 ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இங்கே அதிக அளவில் இருக்குது. பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.